இந்த கன்னி ராசி என்பவர்கள் தோக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, இவங்க மிக சிறந்த புலமை பெற்றவர்கள் கன்னி ராசி. இவங்களுக்கு ஒரு தனித்திறமை எப்பவுமே உண்டு. அவங்க நடையில, உடையில, பாவனையில, பேசுறதுல, பழகக்கூடிய விஷயங்கள்ல, படிப்புல ஒரு மிக சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். கன்னிராசி என்பவர்கள் எல்லாருமே சம்ஹார பைரவர். இந்த சம்ஹார பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, 12 கைகளோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பைரவர். இந்த சம்ஹார பைரவரை நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிக்காதது இருக்கோ, அதை அழிக்க வல்லமை பெற்றவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நெறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு கடன் பெரிய பிரச்சனையா இருக்குங்க வாழ்க்கையில. இந்த சம்ஹார பைரவரை எப்படி வழிபாடு பண்ணணும்னா, எலுமிச்சம்பழம் மாலை அந்த பைரவருக்கு சாத்தி செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல வழிபாடு பண்றது நல்லது. 3 to 4:30 வழிபாடு பண்றது நல்லது. இந்த சம்ஹார பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சென்னையில பொடிச்சலூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கு. சனி பகவானுடைய கோவில் அது. அந்த அகஸ்தீஸ்வரர் கோவில்ல சம்ஹார பைரவர் இருக்கார். நீங்க உள்ள போனீங்கன்னா மினிமம் ஒரு 50 நாயை பார்க்கலாம். அந்த பைரவரே அங்க இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பைரவரை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, எதிரிகள் தொல்லை இருக்கு அப்படின்னா இந்த பைரவரை வழிபாடு பண்ணலாம். இன்னும் எனக்கு சீக்கிரமா நடக்கணும், சிறப்பா நடக்கணும் அப்படின்னா, இவங்க 12 வாரங்கள் தேங்காயை உடைச்சு நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னா பூசணிக்காயை உடைச்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டாங்க அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமா தீர்ந்து நல்லா சந்தோஷமா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. எலுமிச்சை மாலை போடலாம் நீங்க. அதனுடைய எண்ணிக்கை 54 108 இந்த மாதிரி இருக்கு. இல்ல 54 108 எல்லாம் போட்டா இப்ப யாருமே போட மாட்டாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 11 எலுமிச்சம்பழம் மாலை போட்டாவே போதுமானது. முக்கியமா நிறைய பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மினிமம் ஒரு 54 போட்டாவது போடலாம். ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை.